அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது மாலை நேரம் போடக்கூடிய வீடியோ. அந்த பெண் பேசின அரபி வீடியோ தனியாக போட்டிருக்கிறேன், காலையில் போட்ட செய்தியும் தனியாக இருக்குது. பார்க்காதவங்க மறக்காமல் அந்த 2 வீடியோவையும் பாருங்கள். இது 3ஆவதாக இன்றைக்கி வீடியோ. யார் அந்த நூரா? இலங்கை தூதரகத்துக்கு ஒரு பணிப்பெண் அவங்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக பேசுகிறதுக்காக போனால், வீட்டை விட்டு தப்பி போனால், இலங்கை தூதரகம் அவங்கள போய் வெளியில் வேலை செஞ்சுட்டு எப்போ போகிறீங்களோ அப்போ வாங்க அப்படின்ற வார்த்தை சொல்கிறதும், இந்த முன்னாடி குவிந்து கிடக்கக்கூடிய புரோக்கர்மார்களும் இந்த நூறாவும் யார் பார்க்கலாம். ஆஃபியா இல்லாததால் மாஃபியாகத் எல்லா மருத்துவமனையிலையும் இவ்வளவு நாளாக இப்படியெல்லாம் ஏமாற்றிருக்கிறாங்களா? செமியாக்கல்ல ஆரம்பிக்கலாமா? இதோ தயாராகுங்க, ஆரம்பம். பாடசாலையினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை 2025ஆம் ஆண்டுக்கான வேலை திட்டங்கள் வரப்போகிறாங்க. ஒட்டு மொத்தமாக கொத்த அள்ள போகிறாங்க. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். டாக்டர் ஹாலித் அல் சாக் எச்சரிக்கின்றார். வருது, தயாராக இருங்க, குளிர்காலம் வருது, மூக்கு சிந்த ரெடியாக இருங்க, ஏசி பாவிக்கிறத குறைச்சிக்கோங்க, குளிர் தண்ணியை விட்டு சுடு தண்ணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க, ரொம்ப கவனமாக இருங்க, குளிர்காலம் ஆரம்பமாக போகுது. بمعنى انه 3 امور خلال الايام القادمه انتبهوا له. وشن؟ يكسروا التكييف، خلوا درجه التكييف على 25. ثانيا تجنبوا السباحه في الاماكن المكشوفه ليلا. ثالثا تجنبوا شرب الماء البارد اخر الليل. وراي الزاق لاننا على ابواب وعتبه موسم أصفري. موسم أصفري، موسم انتقالي، ومن شأن المواسم الانتقالية أن الأجواء تتقلب فيه فتنتشر وتتفشى الأمراض الموسمية الطبيعية. ما لنا غناة عن الأمراض. ليش؟ لأن هي تعطينا حقنات ضد موجات الشتاء القادمة. تحياتي لكم. الله يعطيك العافية دكتور خالد، شكرا. ஆஃபியா இல்லை, ஆஃபியா கார்டு இல்லாததால் இன்னைக்கு மாஃபியா தாக்கல் முஸ்தஸ்வர். யாருமே ஹாஸ்பிட்டலில் இல்லை. ஹாஸ்பிட்டலே வெறிச்சோடி போய் கிடக்குது. காரணம், எங்கேயுமே ஆஃபியா கார்டு இருந்தால் தான் மருந்து எடுப்பாங்க போல். بعد ما شاء الله عافية، ما في أحد بالمستشفى فاضي. تشوفوا هذا مستشفى السلام، ما في أحد. முதலாவது, இலங்கை தூதரகம் இந்த வெத்தலை பொட்டி எதுக்காக இந்த நாட்டில் வச்சிருக்குது? தொழிலாளர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால், ஏதாவது பிரச்சனை வந்தால் அவங்கள அந்த இடத்துக்கு வரவழைச்சி அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு தேவையான நீதியை நியாயத்தை பெற்றுக் கொடுக்கறதுக்கு. அதுக்குத்தான் சம்பளம் கொடுத்து அதிகாரிகளை நியமித்து வச்சிருக்குது. பணிப்பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு தூதரத்துக்கு வந்தால் தூதரகம் எப்படி அவங்கள நீங்கள் போங்க, போய் வெளியில் எங்கேயாவது வேலை செய்யுங்க, போகிற டைமுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இதை ஒப்புதலாக எழுத்து மூலம் அல்லது வாக்கு மூலம் யாராவது ஒரு அதிகாரி சொல்கிறீங்களா வெளியிலே? இல்லை, குவைத்துடைய சட்டம் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். வெளியில் இந்த மாதிரி சட்ட விரோதமாக வேலை செய்ய முடியாது. அப்படி இருக்கக்கல்ல எப்படி இலங்கை தூதரகம் வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம்? சரி, இப்போ முன்னாடி வருது வீடியோ. அந்த வீடியோக்குரிய விஷயத்தை நாம் இப்போ பேசலாம். அந்த சகோதரி நோய்வாய்ப்பட்டவங்க, நோயில் விழுந்ததால தான் தூதரகம் போகிறாங்க. தூதரகம் போய் தூதரகம் என்ன பண்ணுது? யாரோ ஒருத்தர் நூறாகிட்ட எம்பசி எப்படி பாரம் கொடுக்கும்? யார் அந்த நூறா? யார் அந்த சிமாக்குன்ற மாதிரி தான் கேட்குறது. யார் அந்த நூறாக்கும் எம்பசிக்கும் என்ன சம்பந்தம்? எம்பசி எப்படி ஒரு பணிப்பெண் வீட்டில் இருந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டு வந்திருக்கிறாங்க, அவங்கள நூறாட கையில் ஒப்படைக்கிறது? இப்போ நூறாவை பிடிச்சி இந்த கேஸை குடஞ்சா அடுத்தது எம்பசியில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே பெட்டி படிக்கையை காட்டிட்டு நாட்டுக்கு போக வரும். இந்த எல்லாருக்கும் சேட்டை காட்டுற மாதிரி எனக்கிட்ட சேட்டை விடாதீங்க. நீங்கள் எல்லாரையும் மிரட்டி பார்க்கலாம். உங்களோட மிரட்டலுக்கு உருட்டலுக்கு பயந்தவனுங்கள் தான் பயப்படுவானுங்க.
அதுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு பயந்தவனுங்கள்ட்ட தான் நீங்கள் பயம் காட்டணும். எங்கள்கிட்ட வந்து அந்த பயம் காட்டாதீங்க. எது வந்தாலும் ஓகே, வெட்டு 1 துண்டு 2, நம்மளோட முடிவு அதுதான். இந்த மக்களுக்காக, இந்த மக்கள் நம்பி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி, இந்த மக்கள் என்னை ஃபாலோ பண்ணி இன்றைக்கு வரைக்கும் நான் போகிற வீடியோ பார்த்துக்கிட்டு வராங்க. அந்த மக்களுக்கு நியாயமாக தான் நான் நடப்பேன். 1000 பேரை காப்பாற்றணும்னா அதுக்கு நான் ஒருத்தன் தான் பலிகடாக இருந்தால் அதுக்கும் நான் தயார். இலங்கை தூதரகமே, இந்த பைத்திய விளையாட்டு விளையாடாதீங்க. தூதரகத்துக்கு ஒருத்தர் பாதிக்கப்பட்டு வந்தால் அவரை எப்படி தூதரகம் இன்னொருத்தர் கையில் ஒப்படைக்கும்? இப்போ அப்படி ஒப்படைச்சதால அந்த பெண்மணிக்கு ஏற்கனவே நோய், கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய பத்தாக்க மதனியாவை எடுத்து இந்த நூறான்ற பெண்ணும் அவங்களுடைய அந்த பெண் பிள்ளைகளும் சேர்ந்து ஃபோன் 3 வாங்கியிருக்கிறாங்க. ஃபோன் 3 வாங்கிட்டு 500 தினார் கணக்கு. அதை கட்ட முடியாமல் அவங்களால பொது மன்னிப்பில் கூட நாட்டுக்கு போக முடியாத சூழலாக இருக்குது. அதுக்கப்புறமா வேலைக்கு போனால் மோக்கத்தில் வேலைக்கு போட்டுட்டு 10 நாள் இருந்து வேலை செஞ்சுட்டே வா, சம்பளம் கிடச்சிரும், காசு தேவையில்லை அப்படின்னு இந்த மோக்கத் போடுற பையனுங்க, நாய்ங்க, இவனுங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பணத்தை எடுத்துருக்கிறானுங்க. உண்மையிலேயே இந்த வம்சம், இந்த மோக்கத்துக்கு போட்டு இந்த மாதிரி ஏமாற்றி பொழப்பு நடத்துகிற, எல்லாரையும் சொல்லலை, ஏமாற்றி பொழப்பு நடத்துகிற, ஏமாற்றி இவங்களுடைய பணத்தை சூறையாடுற அந்த வம்சமே மண்ணோட மண்ணாகி சுக்குநூறாகி போகணும். யாரும் என்னுடைய துவா அதுதான், என்னுடைய பிரார்த்தனையும் அதுதான். சுக்குநூறாகி போகணும். இந்த அப்பாவி தொழிலாளர்களுடைய வேலையில் அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த உழைப்பை சுரண்டி அதை தின்ற ஒவ்வொருத்தனும் அழிஞ்சே போயிடுவீங்க. எந்த நேரத்தில் வேணாலும் இறைவனுடைய அழிவு எந்த நேரத்தில் வேணாலும் உங்களை நேரடியாக தாக்கலாம். மின் வெட்டாமல் முழங்காமல் வந்து இடி தலை மேலே விழணும். உண்மைக்குமே அவ்வளோ மன வேதனையில் ஆதங்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த இலங்கை தூதரகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் நான் சொல்கிறேனே, இந்த தொழிலாளர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் தொடர்ந்து உங்களால் தான் அநீதி இழைக்கப்படுது. ரீசெண்டாக தான் மபாகத்துக்கு போயிட்டே வந்தேன், சிஐடிக்கு போயிட்டே வந்தேன். அங்கே நான் போட்ட ஒவ்வொரு நியூஸ், ஒவ்வொரு வீடியோவையும் வந்து அவங்க டிரான்ஸ்லேட்டர் மூலம், அவங்கள்ட்ட டிரான்ஸ்லேட்டர் இருக்குது, நான் போடுற வீடியோவை சிங்களத்துலேயும் தமிழ்லையும் உடனே அந்த வீடியோ ப்ளே பண்ணுறாங்க. ஒரு பக்கம் எழுத்து மூலம், இன்னொரு பக்கம் வாய்ஸ் மூலம் டிரான்ஸ்லேட் பண்ணுது. எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓகே உண்மையில் இந்த தவறுமில்லை போயிட்டு வான்னு வழி அனுப்பி தான் வச்சாங்க. அதே டிரான்ஸ்லேட்டரில் இந்த வீடியோவை கொண்டு போய் போட்டால் உங்களுடைய வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துக்கு ஏறும். அதே மாதிரி இந்த முன்னுக்கு கொஞ்சம் பேர் புரோக்கர் வச்சுக்கிட்டு நிற்கிறீங்க இல்லையா, எல்லா எவிடன்ஸும் இருக்குது. இலங்கை தூதரகமே அடுத்தவனுங்களை பயங்காட்டுற மாதிரி என்ன பயங்காட்ட வராதிங்க. ஒன்று என்னையை இல்லாமாக்கணும், இல்லை நீங்கள் ஒழுங்காக திருந்தணும். என்னையை அப்படி ஏதாவது ஒன்று பண்ணி அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு 10-20 பேரை சேர்த்து இழுத்துக்கிட்டு தான் போவேன், தனியாக போக மாட்டேன் கடைசி வரைக்கும். ஒவ்வொருத்தனுடைய எவிடன்ஸும் இன்ச் பை இன்ச்சாக வச்சிருக்கிறேன். எல்லாருக்கும் பாடம் புகட்டலாம் இன்ஷா அல்லாஹ் விரைவில். இலங்கை தூதரகத்துக்கு வரக்கூடிய தொழிலாளர்களை எந்த விதத்தில் நீங்கள் எப்படி, எந்த தைரியத்தில் நீங்கள் சொல்லலாம் வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு வாங்க, எப்போ போகிறீங்களோ அப்போ வாங்க நாங்கள் அனுப்பி வைக்கிறோம்னு? சட்டவிரோதமான செயலுக்கு எப்படி இலங்கை தூதரகம் துணை போகும்? எப்படி போக முடியும்? இந்த சகோதரியுடைய பிரச்சனை விரைவில் முடியணும். அவங்கள நாட்டுக்கு அனுப்புறதுக்குரிய முயற்சி எடுக்கணும். அதே மாதிரி இந்த மோக்கத்துக்கு போட்டவங்க யாருன்ற டீட்டெயில்ஸ் எடுத்து அவங்கள்ட்ட இருந்து அவங்களுடைய பணத்தை பெற்று கொடுக்கணும், அவங்கள நாட்டுக்கு அனுப்பணும். அனுப்பாத பட்சத்தில் நிச்சயமாக இந்த வீடியோவோட நான் சிஐடிக்கு போகிறேன், கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். இலங்கை தூதரகம் இதுக்கு உடந்தை என்றதை வெட்ட வெளிச்சத்தை கொண்டு வருவேன். எத்தனை அதிகாரிகள் நாட்டுக்கு பெட்டி படிக்கையோட போகிறீங்கன்னு தெரியாது. செத்தாலும் சரிதான், உசுரே போனாலும் இந்த விஷயத்தில் விட்டு கொடுக்க மாட்டேன். தயாராக இருங்க. මේ බලන්න මම අසනීප තත්ත්ව තියාගෙන මට මං කුවේට ගෙදර ඉඳලත් මැරෙන්න වගේ වැටිලා හිටියේ. කියන්නේ මට අසනීප වැඩි නිසා මම එළියට ආවේ. එම්බසියට ඇවිල්ලා එම්බසි කට්ටිය තමයි මේ ලොකු මහත්තයා ගාවට හම්බෙන්න යන්න දෙන්න බෑ, කොරෝනා බෝ වෙනවා, මේ යන්න දෙන්න බෑ කියලා යන්න දුන්නේම නෑ මට. මම පල්ලෙහා තියාගෙන හිටියා. ඊට පස්සේ පල්ලෙහා තියාගෙන ඉඳලා ඉවරලා මට ඇතුළට ගත්තෙත් නෑ. රෑ 12ට කුවේටි බාබා කෙනෙක් තට්ටු කරලා මෙයා ගන්න ඇතුළට කියනකන් ඉඳලා තමයි ගත්තේ ඇතුළට. ඒ අරගෙන පහුවදා 4 වෙනකොට එළියට යන්න කිව්වා. ලොකු මහතුරු කවුරුවත් හම්බෙන්න යන්න මට දුන්නෙම නෑ. මට යන්න මෙපා කියලා අර ගරජ් එක වගේ තියෙන එකට දාලා හිර කරගෙන වහගෙන හිටියා. ඒකට කෑම එහෙම නංගෙනලා දුන්නා. මං කෑම කෑවා. ඊට පස්සේ හවස අර කල්ලු කොට මහත මිනිස්සෙක් ඒ මිනිස්සෙක් දුන්නා මේ අර
වයසක මේ යාටත් වයසයි මේ මුස්ලිම් එක්කෙනෙක් හඳ දෙමළ එක්කෙනෙක්ද දන්නේ නැහැ මේ සිගරට් එකක් ඉවරනකොට එකක් මොනවා කියන්නේ ලංකාවේ පිටියට තමයි ඉන්නේ එයාට වාහනයක වැඩ කරන කෙනෙක් එයා එක්ක කරගෙන ඇවිල්ලා නූරා කියලා එක්කෙනෙකුට බාර දුන්නා එයාගේ දුව මොකද කරේ මගේ අකා මේක ඉල්ලගෙන ඉවරලා ෆෝන් අරගෙන තියෙනවා මම හිතුවේ මෙයාලා මේ ඩෙන්ටිටි නැතුව ෆෝන් ගන්න බැරුව ඇති ඒකයි මගේ එක ගන්න කියලා අනේ නෑ එතකන් එයාලගේ ඩෙන්ටිටි තියාගෙන මගේ ඩෙන්ටිටි ඉල්ලගෙන ෆෝන් 3ක් අරගෙන නූරයි මේ මංගාප් එකේ කතා 3 හිටියේ නූරගේ දුව ෆෝන් 3ක් අරගෙන අරගත්තා ඒක මාරු කරනවා කිය ෆෝන් 3ක් ගත්තා එතන මං දැන් ගෙවන්න ඕනේ මට දැම්මයි කාරෝන් එකට යන්න ගියේ මට යන්න බෑ පමණ මේ සතියෙන්නේ මම ජේල් එකටම ගිහලා ආපහු දුන්න ටිකට් එක අරගෙන ජේල් එකට එන්න කියලා මං ගියේ නෑ ජේල් එකට ගොඩක් කල් තියාගෙන ඉඳී කියලා එම්බසියට ගිහින් ආපුවම කිව්වා මේක ගෙවලා යන්න ඕනේ කියලා 570ක් ඒකට ගෙවන්න තියෙනවා මං ඒ සල්ලි ගෙවා ගන්නත් එක්ක කියලා තමයි දැන් වැඩට යන දැනින් මට සල්ලි දෙන්නේ අප්‍රේල් මාසේ වැඩ කරා එතන දින 200ක් මාක්කේ මම දවස් 10කින් නැති අක්කවර මාසේ පඩියේ දින්දාක්කේ මාසේ අදින්න ඔයාලට පඩිය ඕනනේ කියලා මාසේ වැඩ කරලා නිකන් ආවේ සත පහක්වත් හම්බුන්නේ ඊට පස්සේ දැනට මාසයක් වෙනවා වැඩ කරලා ඇවිල්ලා මේ හුරු දෙන්න මේ ඔය වෙඩින් ෆොටෝ එකේ ඉන්නේ මල්ලිට ඒ ගෑනු කෙනාට මම කතා කරලා කිව්වා අනේ මට මේ මගේ සල්ලි දෙන්න කියලා නෑ අර කහොරෙක් කිය මට දුන්නේ නැහැ මං සීනි තියෙනවා මට මගේ මේ අතපය හිරි වැටිලා තියෙන්නේ පැයට මේ ඇඟ කැක්කුම මොකද මට කන්න නැහැ මං කුවේට ගෙවල් වලට ගියත් කන්න අරගෙන යන්නේ මට වමනයිව දැන් මං ගෙදරකට ගිහිල්ලා දැන් දවස් 15ක් වැඩ කරලා ආවේ ඒ වැඩ කරන්න බෑ මේ වරි දෙනවා හිරි වැටිලා ඒ ඉන්න මං ආවා මුන් කරුතු වැඩේ මට බේත් ටිකක් ගන්නවත් සල්ලි දුන්නේ නැහැ දින 200ම අරගෙන ඇවිල්ලා ඒ ටැක්සි කාර්යයෙන් දින 200ම අරගෙන ආවා ටැක්සි කාර්යය මට අනිවාර්යයෙන් කිව්වා බය වෙන්න එපා මං ඔයාලට ඉන්නවනේ මොකටද ඔයා බය වෙන්නේ මම මේ බසත පහකටවත් බය වෙන්න එපා මං ඔයාලට පඩිය වලටයි ඔක්කොටම වග කියනවා කියලා ඉවලා මාව එක්කගෙන ගියේ ඒ වුණාට දැන් කතා කරනකොට සත පහක්වත් දෙන්නේ නැහැ එයා වෙන මිනිස්සුගේ ටෙලිෆෝන් නම්බරයක් දුන්නා ඒ මිනිහා තමයි වැඩට දුන්නේ කියලා දැන් බලන්න මට කන්න දෙයක් නැහනේ ඇත්තටම කිව්වම කන්න දෙයක් ගන්න මම මේ ඉන්නේ බඩගින්න ඉන්න බැහැ මට මං සීනි ලෙඩෙක් මං කන්න ඕන කියලා මට කන්න කාමරේට සල්ලි දෙන්න දැන් මාසෙ කීයක්ද මගේ ළමයි ඉන්නවා මගේ දුවෙක් ඉන්නවා ගෙදර කීයක් හරි අරින්න සත පහක්වත් අතේනේ මේ බලන්න මගේ අතේ මේ අතේ තියෙනවා දිගටම ගෙඩි තියෙනවා මට ලංකාවට යන්න ඕනේ මට මෙහෙ ඉන්න ඕනේ නෑ මට යන්න විදියක් නෑ මේ මිනිස්සු කරන දේවල් වලින් මම මේ වැඩට යන්නේ කීයක් හරි එකතු කරලා අර එම්බසියෙන් කිව්වා උසාවියට සල්ලි බඳින්න ඕනේ කියලා ඒ සල්ලි බඳලා ඉවරලා එතනින් එහෙම ලංකාවට යන්න කියලා හිතාගෙන මම මේ වැඩට යන්නේ යන්නේ දැන් ඔලින් සල්ලි දෙන්නේ නේ මම පොඩි කෙල්ලක් නෙමෙයි ගොඩක් කට්ටිය කියනවා වයස් පේන්නේ කියලා. ඒක වෙන්නේ ඇති මන් දන්නේ. මට නම් පේනවා කන්නඩිය ගාඩි ගියා. මගේ වයස මම අවුරුදු 60ක් වෙනවා මට. ඒත් මම ලංකාවට යන්න කියලා හිටිය අවුරුදු 60ක් වෙන්න ඉස්සෙල්ලා. අර ගේරු කරපේනේ මට යන්න දෙන්නේ. එම්බසි කට්ටිය හරින වගේ කියන්න ඕනේ මේක දෙම්බසිට ගියාට පස්සේ තමයි මම අර මිනිහ දුන්නේ අර මිනිහෙකුට. ඉතින් එම්බසියෙන් ආවෙන්ද තමයි මම ආඩිටි තියන කියලා පෙන්නේ තුන්ට නැත්තම් මම පෙන්නන්නේ. එහෙනම් අපිට ටෙලිෆෝන් අරන් දෙන්න කියලා. එතන ඒ උන් දෙන්න ආයෙත් ටෙලිෆෝන් අරගෙන ඒ උන්ගේ මිනිස්සුන්ට යවුවා. ඒවක්කමගෙන මම ලංකාවට යන්නේ කොහොමද? මට වැඩ කරගන්නත් බෑ. අතපය ඉරියටලා ගැක්කුම මේව ඇතරින් රිදෙනවා. මොකද කෑම සවුත්තුයි. මට කැමතල කන්න ඕනේ ලොලු ටිකක් එහෙමවත්. වෙලාගේ වල පොකුල් කැල්ලයි පත්තිකයි විතරයි. වෙලාගේ වල ආලවදී ඉවද්දයි. වෙලාගේ වල පරිප්පු ඉවද්දයි. අපිට කන්න විදියකුත් නෑ. මං ඒ උනාට යනකොට අරගෙන යනවා. කන්න මොනවා හරි අරගෙන යනවා. ඉතින් මේ මිනිස් මේ හොරු ලංකාවේ හොරු මුන් හොඳට මේ චපවුල් කනවා පවුල් පිටින් හොඳට කාගේවල් අරගෙන පාටි දාගෙන හොඳට ජීවත් වෙන උන් ඇයි මේ උන් මෙහෙම කරන්නේ අපිට තවත් කට්ටිය නම් මේ මන් ටෙලිෆෝන් නම්බර් දානවා මුන්ට ආවෙන්න බෑ මුන් හොරු හොඳේ ෆොටෝත් එක්ක දාන්න
මං කවදාකවත් එහෙම කරන්න හිතුවේ කාටවත්. உண்மையிலேயே நாசமாக போயிடுவீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமாக தான் போவீங்க. பாருங்க அப்பாவி பெண் ஒருத்தருக்கு நடந்திருக்கிற வேதனையை. அவங்களுடைய ஐடி கார்டை வாங்கி அந்த ஐடி கார்டை பார்த்துட்டு தாரன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஐடி கார்டை வச்சே 4 ஃபோனோ 3 ஃபோன் வாங்கியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், படைச்ச ரப்பில் ஆலமீன் மீது ஆணையாக சொல்கிறேன், இதுக்கு சரியான தீர்வு இலங்கை தூதரகம் பெற்றுக் கொடுக்கலன்னா நிச்சயமாக சிஐடிக்கு இந்த வீடியோ போகும் போகும் போகும். இன்ஷா அல்லாஹ் பிஇذنில்லாஹ் راح يوصل عند الوزير الداخلية، راح يأتي خبر هذا القانون الفوق النظام شلون سفارة سلان خلي ناس يرو برا يشتغل شلون. شنو الموضوع هذا؟ راح ظهر ما يعطيت النورة. منو هذا النورة؟ منو المسؤول؟ شلون يعرف يعني السفارة على النورة؟ شلون يأتي هذا حرمة عند نورة؟ شلون تأتي السفارة السلان واحد نفر واحد خدامة يجي من بيت يوصل عند السفارة، شلون يقول روح اشتغل برا كم يوم بعدين طالوا إذا يبيروا سافر نحن يترس؟ شلون؟ وين النظام؟ وين القانون؟ شلون يودي كذي سفارة من برا ناس اشتغل؟ شنو النظام هذا؟ إن شاء الله هذا مبلغ هذا الموضوع راح يوصل وزير الداخلية وزير الدفاع شيخ فهد يوسف سعود الصباح إن شاء الله بإذن الله. ثاني شيء يودي على طول مباحث يخدم شكون هناك. شلون واحد إنسان بدون ما أعرف ياخد بطاقة يشتري موبايلي، ياخد أودي مكان سوي مؤقت اشتغل، بعد الاشتغل ما يدفع معاش طلعون برا. شلون والله شلون؟ شنو النظام هذا؟ داخل دولة الكويت ما في كذي، ما في قانون كذي. ليش قانون بس هاكل داخل سفارة السلان هذا القانون بروحه ليش؟ شنو القانون؟ منو أتي هذا قانون كذي؟ நிச்சயமா இதே கேள்வி பப்ளிக்கா உள்துறை அமைச்சர் முதல் கொண்டு சிஐடி முதல் கொண்டு எல்லா இடத்துலையும் இந்த கேள்வி எழுப்பப்படும். ஒட்டு மொத்த பேரையும் பெட்டி படுக்கையோட பார்சல் கட்டி அனுப்புவேன், ரெடி ஆயிருங்க. வாரது வரட்டும், பார்க்குறத பார்ப்போம். ஒன்று வாழ்வு இல்லைன்னா சாவு, என்ன பிடுங்க முடியும்? வேணா என்ன செய்வீங்க? ஏதாவது பொய் கேஸை போட பார்ப்பீங்க, இல்லையா நாடு கடத்துறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, இந்த உடம்புல இருக்கிற கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் இந்த மக்களுக்காக என்னுடைய குரல் என்றைக்குமே ஓங்கி நிற்கும். இந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்காத பட்சத்தில் இலங்கை தூதரகமே எந்த நேரத்திலும் தயாராக இருங்க. ஒரு வாரத்துக்குள்ளே இந்த பெண் நாட்டுக்கு போன செய்தி வரணும், இல்லைன்னா நீங்கள் எல்லாரும் நாட்டுக்கு போகிற செய்தி வரும். அடுத்த கட்ட செய்திகளை பார்க்கலாம். தயாராகுங்க ஓட்டுநர்களே, பணிப்பெண்களே. ஆரம்பம். பாடசாலைகள். அரசு பள்ளிகளில் 70,000 மாணவர்களும், மழலையர் பள்ளிகளில் 26,000 மாணவர்களும், முதல் வகுப்பில் 44,000 பேரும் நாளைய தினம் புதிய கல்வியாண்டு தொடங்க உள்ளனர். நாளை மறுநாள் 4 லட்சம் மாணவர்கள் தங்களுடைய பாடசாலை வேலைகளை ஆரம்பிப்பார்கள். அப்போது குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே பாடசாலை வேலை திட்டங்கள் மிகவும் மும்முரமாக நடைபெறும். அதே போல் உங்களுக்கே தெரியும் வீதிகளுடைய டிராஃபிக் எப்படி இருக்கும்னு. அதே மாதிரி கிட்டத்தட்ட 1560க்கும் மேற்பட்ட பஸ் சேவைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனாலும் எத்தனை மாணவர்கள் பஸ்ஸில் போவாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு காரில் போய் பழகிடுச்சு, சொகுசாக போய் பழகிட்டாங்க. பஸ்ஸில் போவாங்களா அப்படின்றது சந்தேகம்தான். அப்படி இருக்கக்குள்ள நிச்சயமாக ரோடில் டிராஃபிக் அதிகரிக்கும். அதே மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கைகளும் அதிகரிக்கும். பாடசாலை ஸ்கூல் ஜோனுக்குள்ளே போகிறீங்களா இருந்தால் வேகத்தை குறைஞ்சது 25க்கு மேலே 25க்கு மேலே அழுத்தாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. ஏன்னா தெரியும் உங்களுக்கு இந்த பசங்க எந்த நேரத்தில் எப்படி ரோட்டை க்ராஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அத்தாமல் பிடிச்சிருந்தாலும் அவங்க கையை உதறி விட்டுட்டு ஓடுற எத்தனையோ பசங்க இருக்காங்க. அதே மாதிரி சில ரோடுகள் பிளாக் பண்ணிடுவாங்க. ரவுண்டு போர்டுகளில் ஒவ்வொரு சரௌண்டிங்கை பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ரவுண்டு போர்டில் போக முடியாது, டேர்ன் பண்ண முடியாது, நேராக போங்க அப்படின்னு அனுப்பிடுவாங்க. இப்படி சூழல் இருக்கும். டெலிவரி ஓட்டுநர்கள் பாடசாலை ஏரியாக்களுக்குள்ளே போகிறீங்களா இருந்தால் ரூட்டை மாற்றிக்கோங்க. அதே மாதிரி பாடசாலைகளுக்கு மாணவர்களை ஏற்ற போகிறவங்க முடிஞ்ச வரைக்கும் நேரத்தோடு போய்க்கோங்க.
அடுத்ததா கல்வி அமைச்சின் புதிய வேலை திட்டம். சாக் பீஸை வச்சு ஒரு காலத்தில் அந்த கரும்பலகையில் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் மாறி டிஜிட்டல். ما شاء الله السبورة الذكية حطوها في كل المدارس. ما شاء الله تبارك الرحمن. شوف السبورة الذكية خلاص. شوف من تحت. ما شاء الله تبارك الرحمن. شوف تقدر تغير الخط بدون أقلام خلاص. هذه أقلام. ما شاء الله تبارك الرحمن. الحين السبورة الذكية في جميع المدارس. أظن جميع المدارس. مدرستنا كل الصفوف. هذه المعلمين التربية الإسلامية. ما شاء الله. حاطين ملابس بعد. اللي ما عنده جاكيت. شوف. لا حجم صغير هذا ما في الا سمول. 20 ஃபீல்ஸ் 20 ஃபீல்ஸ் தானே அப்படின்னு நினச்சா இல்லை, அது அதை விட அதிகமான கொள்ளையாக மாறுது அப்படின்றத வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு அடுத்த கட்டமாக வழக்கறிஞர் ஜெமியாக்கல்ல. ஒரு நெஸ்காஃபே பாக்ஸில் 20 ஃபீல்ஸ் பிடிக்கிறாங்க, எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறாங்க. பாக்ஸில் அடிச்சிருக்கிறது வேற விலை, இவங்க எடுக்கிறது இன்னும் 20 ஃபீல்ஸ் எக்ஸ்ட்ராவா. சரி, 10 பேருன்னு பார்த்தாலும் 200 ஃபீல்ஸ், 100 பேருண்டா 2 தினார், 1000 பேருக்கு 20 தினார், 10,000 பேருக்கு 200 தினார், 1,00,000 பேருக்கு 2,000 தினார், எக்ஸ்ட்ரா எக்ஸெட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம். பாருங்கள், மிகப்பெரிய ஊழல் பிடிபட்டது. الجمعيات التعاونية نصب أشكره، عشان لما نقول لكم يا جماعة والله قاعد يطلعون ذهب، والله هذول بعض الوافدين يشتغلون شغلة وزارة التجارة ما تقدر عليهم، يعني البعض منهم طبعا لأن هذول دفيعة، بعض الوافدين اللي ماسكين الجمعيات دفيع جاد. خليني أعطيكم شيء تافه في الجمعيات التعاون، في بعض الجمعيات التعاونية. شوفوا هذا المنتج كم سعره؟ شوف دينار و540 فلس. زين كم لما جاء يشتري، لما دفع كم صار؟ شوف واحد انا جايب 2 كم و60 دينار و560، وهني كم 40، ولا مسجل لك فاتوره، وراح يقول لك ده خطا واحنا ما نعرفش ازاي يعني حصل. شفتوا ال40 شفتوا ال20 فلس وال20 فلس، ترى منتجات واجد داخل الجمعيه زياده 40 20 30. تدرون هذه كم تطلع؟ ما راح تصدقون، هاي تطلع 18,000 20,000 25,000، يعني تطلع يمكن يعني 12,000 بالشهر. منتجات واجد زايد 20 40 50. يقول لك الكويتي يدفع وما يعرفش يعني ما يعرفش حاجه. الكويتي يدفع يطق الكلمه ما يجيش على 20 فلس و30 فلس و50 فلس و40 فلس. لما تروح تشتكي تتفاجأ ان هم بعد يجيك بعض اعضاء الجمعيه ولا رئيس الجمعيه يقول لك ها يعني بدا يعني خطا 20 فلس 20 فلس. பாலைவன பகுதிகள் ரீசெண்டாக பிடிப்பட்டது அதிக அளவான போதைப் பொருள் உற்பத்தி தொழிற்சாலை. இனி வரும் நாட்கள் இந்த ஜக்கூர் இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகள்லையுமே வாடகைக்கு விடுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, டிக்டாக்ல போடுறாங்க, ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, ஒவ்வொருத்தரும் வீடியோ போடுறாங்க. இதை பற்றி பாருங்கள், பலதியாவே இந்த மாதிரி இன்னும் எத்தனை தொழிற்சாலைகள் இருக்குன்னு தெரியலை. உள்துறை அமைச்சகமே சரௌண்டிங்கை ஃபுல்லாகவே சுற்றி வளையுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கிறவங்க தயாராகவே இருங்க. اللي احنا نتكلم عنها ليل ونهار ونقول لكم انها مصانع للمخدرات واوكار للدعارة، واللي يرعون فيها كلهم 2 3، شيء لا يتعدى حتى اصابع اليد الواحدة. هذه اكبر ضبطية اليوم تم ضبطها. شوفوا قدامكم المخدرات، هذه اكبر ضبطية اليوم تم ضبطها. شوفوا قدامكم المخدرات شلون صايرة وشلون الكميات موجودة داخل هذه المحمية وداخل هذا المكان اللي للأسف البلدية ارتعشت بيدها لتتخذ قرار ازالة هذه التعديات على أملاك الدولة. والبعض الآخر من هذه المحميات هو عبارة عن أراضي تقسم ويتم بيعها وتأجيرها في مواقع السوشيال ميديا على المهتمين خاصة في موسم الربيع ينشط هذا الأمر. ما شاء الله تبارك الرحمن. العزبة يا إخواني مساحتها جدا طيبة. نشوف الرجال هناك صاحبها، مساحة طيبة حيل طيبة. حراجها يا إخواني يوم الأربعاء بعد صلاة العصر، نقول مرحبا ومسهلا بالجميع. طبعا كله مزروع في مطبخ هنا مثل ما قلت لكم، لحيم صب، مخزن، غرفة كبيرة ومطبخ ودورة مياه. يا اخواني ما شاء الله تبارك الرحمن مساحته جدا 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 طيبة. نازل لكم الليلة يا اخواني على لايف عالم المعدات.
فلذلك على بلدية الكويت اليوم وعلى مجلس الوزراء أيضا إعادة تحريك هذه الآليات وإزالة كافة التعديات في المناطق الصحراوية. لا تراجع في هذا القرار. أراضي الدولة واجب علينا حمايتها. أراضي الدولة يجب أن لا يتم استخدامها بالشكل الغير لائق فيها. واحد يقسم، واحد يقلبها مصنع للمخدرات، وواحد يقلبها مكان للدعارة، وواحد يقلبها ما أدري ايش يقلبها، والبلدية ساكتة للأسف. وتراجع دزت الجرافات إلى ذاك الموقع في منطقة الجنوب، ولكن تراجعت ومن ثم مددت ومن ثم وقفت. هذه هي الأراضي اللي وقفتوا قرار الإزالة عنها بحجة أنها تدعم الأمن الغذائي، وهي أراضي صالحة للرعي، وهي أراضي يستغلها الرعاة، وهي أراضي طلعتوكم 50 عذر عشان تحمولكم 50 متجاوز. فالدولة تحتاج إلى قرار الآن وتنفيذ وإزالة فورية لكل هذه المظاهر السلبية في صحراء الكويت وكذلك في مناطقنا السكنية. اللي سكر 700 ياخذ امر بيع، مكان نظيف ومرتب ترى مع اللوحات. وهذه مساحة الجعفري الربع، جيتها من زاوية ثانية عشان تبين معاكم. طبعا جيتها من زاوية ثانية عشان تبين معاكم. طبعا حدود الجعفري يا اخواني مو ركايز، لا في ورا ركايز سياخ حديد اللي تشوفونها، هذه تابعة لك. هذا الجعفر من برا ومساحته تبارك الرحمن واسعة. المكان يا اخواني طريق الارتال، سامي طريق الارتال بعد المنحنى، بعد المنحنى تقريبا بكيلو. هني زاوية الشاليه تحت من وراء الثابت. ஆடுகளுக்கான ஏற்றுமதி ஆரம்பித்து விட்டது அப்படின்னு குவைத்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் தெரிவித்ததா ஒரு சில வதந்திகள் பரப்பப்பட்டிருக்குது. அது உண்மை கிடையாது. இன்னுமுமே ஏற்றுமதி, தடை செய்யப்பட்ட ஏற்றுமதி இன்னமும் ஆரம்பிக்கவில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்திலிருந்து கால்நடைகளுக்கான ஏற்றுமதி இன்னமும் உத்தியோகபூர்வ அனுமதி அளிக்கவில்லை. ஒரு ஆட்டுடைய வீடியோ தான் இது. கூட்டமாக போயிட்டு இருந்த ஆடு இடையில நல்லா அசந்து தூங்கிடுச்சு. ஒரு நபர் தட்டி எழுப்பி பார்க்குறாரு. ஆடு அசைகிற மாதிரி இல்லை, செத்து போயிடுச்சோ அப்படின்னு அவரும் அந்த குச்சியால் குத்தி பார்க்குறாரு, காலால் உசுப்பி பார்க்குறாரு, அசைச்சு பார்க்குறாரு. எந்த ஒரு அசைவும் இல்லை. செத்து போயிடுச்சோ அப்படின்னு நினச்சிட்டு தொடர்ந்து அவர் அந்த குச்சியை குத்தி ஆடை எப்படியோ எழுப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கடைசியில் ஒரு மாதிரியாக எழுந்திரிச்சிடுச்சு ஆடு. மிச்சத்தை பாருங்க, பேசலாம். இந்த ஆட்டுடைய நிலைமையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எனக்குன்னா ஒன்று தான் தோணுது. இது இந்த வெளிநாட்டில் இருக்கிற தொழிலாளர்களுடைய நிலைமையும் இதுதான். ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது, பாசையும் தெரியாத ஒரு நாட்டில் கொண்டு நம்மளை விட்டு தறி கட்டி போய் நிற்கிறோம், தவிச்சு நிற்கிறோம் யாருமே இல்லாமல். எங்கே போகிறதுன்னு தெரியாமல், எங்கே வாரதுன்னு தெரியாமல் இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் இதே நிலைமையில் தான், இந்த ஆட்டுடைய நிலைமையில் தான் இருக்கிறோம். எவ்வளோதான் அசந்து தூங்கினாலும் தூக்கம் முழிச்சு எழுந்திரிச்சு பார்க்கும்போது தனிமையில் இருக்கிறோம் அப்படின்ற அந்த உணர்வு இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய மனதையும் குத்தி கிழிச்சிக்கிட்டு தான் இருக்குது. நான் உட்பட பலருடைய மனதிலும் இதே ஆறாத புண்ணு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் குறிப்பாக இலங்கையர்களை பொறுத்தவரையில் இன்றைக்கும் சொந்த நாட்டுக்கு போகிறதுக்கு பயப்படுற நிலைமையில் தான் இருக்கிறாங்க. அதற்கான காரணம் நம்ம தேர்ந்தெடுத்தது தான். தருதலைகளை தேர்ந்தெடுத்து அரசியல்வாதிகள் ஆக்கினோம், இன்றைக்கி கஷ்டப்படுறோம். இனியாவது நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள்.